சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தெருநாய்களுக்கு பயந்துகிட்டு தெருவுல நடக்காம இருக்க முடியுமா என்ன? கையில கல்லோட சுத்த வேண்டியதுதான். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. சரி போய் வேலைய பாரு. சரிடி. சும்மா படிக்கிற மாதிரி சீன் போடாத. டைம் தான பாஸ் பண்ற. என்னங்க கொஞ்சம் காஃபியாவது குடிங்க. தனம் அத்தை இந்தாம்மா, இத கொண்டு போய் கிச்சன்ல வச்சிரு. குடிக்க மோர் எதுவும் வேணாம் தனம், இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் சாப்பிட போறமே, நீ கொண்டு போய் வச்சிரு. ஆனந்தி, மா மாடியில இருந்து துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்துட்டு வந்துட்டேன். சரி சரி. மூர்த்தி. அம்மா சொல்லுங்கம்மா. என்னடா முகமெல்லாம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு, என்னாச்சு? ராஜி வீட்டுக்கு போனி, அங்க ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ராஜி கோவத்துல உன்னை ஏதாவது சொல்லிட்டாளா? ஐயோ அம்மா, இல்லம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுவுமே நடக்கல. அப்புறம் ஏன்டா ஒரு மாதிரி சோகமா இருக்க? ஐயோ அம்மா, நான் எந்த சோகத்திலும் இல்லம்மா. அது பெருசா ஒரு கேட்டரிங் ஆர்டர் ஒன்று எடுத்திருக்கேனா, அதுல வெரைட்டியா என்ன சமைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதான். அம்மா, ஆனா உண்மையை சொல்றேம்மா, அத்தை கிரேட்டுமா. பெரிய மனுஷங்கன்னா பெரிய மனுஷங்க தாம்மா. நடந்ததை பத்தி ஒரு வார்த்தை பேசலமா. என்னடா சொல்ற? ராஜலட்சுமி அப்படி நடந்துகிட்டா? கையல் மனோஜ ஸ்டேஷனுக்கு அனுப்புனதை பத்தி எதுவும் பேசல? மா, அத பத்தி அவங்க வாயே திறக்கலம்மா. இந்த பாருங்க, சந்தேகம் இருந்தா தனத்தை கூட கேளுங்க. ஆமாத்த, அவர் சொல்றது உண்மைதான். அம்மாமா, ஐயோ, என்ன உபசரிப்பு, என்ன உபசரிப்புமா. எங்க ரெண்டு பேருக்கும் அவங்க கையாலே சாப்பாடெல்லாம் பரிமாறி பயங்கரமா கவனிச்சாங்கம்மா. அப்படியே முறையா அத்தை கையில சாப்பிட்டனா பயங்கர சந்தோஷமா இருந்துச்சுமா. அண்ணே, உங்க வார்த்தையில இருக்கிற எனர்ஜி முகத்துல இல்லையே. அது ஒண்ணு இல்லடா, நான் வெளியில எல்லாம் போயிட்டு வரேன்ல, அதான். நீ வீட்லயே இருக்கியா, உனக்கு அலுப்பு தெரியல. நான் வெளியில எல்லாம் சுத்தினதுனால அதான் ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு. அண்ணா, அத்தை உபசரிச்சாங்கன்னு நீங்க சொல்றத சத்தியமா எங்களால நம்பவே முடியல. அத்தை அவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுற ஆளே இல்லையே. டேய், உன் போலீஸ் புத்தி இப்படி எல்லாம் சந்தேகப்பட வைக்கும். இது பாரு, நீ அப்படிலாம் யோசிக்கிற அளவுக்கு அங்க எதுவுமே நடக்கல. கயல் மேல தப்பு இல்லைங்கிறத அத்தை ஆரம்பத்துல ஏத்துக்கலமா. ஆனா மனோஜ் ஆக்சிடென்ட் பண்ணால, அத தப்புன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த மனோஜ் இருக்கான்ல, அவன் தான் சரியா பேசல. ஆனா மாமா கதிரவன் இருக்கார்ல, மனசு தங்கமா அவருக்கு. சொந்த பையனோட பக்கம் நிக்காம கையிலுக்கு சப்போர்ட்டாவே இருந்தாருமா. கூடவே பெரியப்பா பெரியம்மா வந்தாங்களே, அவங்க எதுவும் அத்தையை ஏத்தி விடலையா? பெரியப்பா. மூர்த்தி, மூர்த்தி, கயல், மூர்த்தி, கயல், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன கயல், ஏன் இவ்வளவு டென்ஷனா வர? ஏய், நீ எங்க போன? அங்க என்ன பாக்குற? நான் உன்னதான் கேக்குறேன். அது வந்து பத்திரிக்கை வந்ததுல, அதெல்லாம் சொந்தக்காரங்களுக்கு வைக்கலான்னு போனேன். அப்படியா? யார் அந்த சொந்தம் சொல்லு. அது கோமதி அத்தை. ஏய், போய் சொல்லாத. போய் சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்படி கண்டவங்க கிட்ட பேச்சு வாங்கணும்னா இவ்வளவு வருஷம் போராடிட்டு இருக்கேன். என்னாச்சு கையல்? என்ன ஆச்சா? ஏன் உனக்கு தெரியாதா? பத்திரிக்கை வைக்கிறேன்னு ராஜலட்சுமி அத்தை வீட்டுக்கு போய் அவமானப்பட்டு வந்து நிக்கிறான். என்னது? நான் அவமானப்பட்டனா? யார் சொன்னது? ஹலோ கயல்,
நான் கதிரவன் மாமா பேசுறேன். ஆ சொல்லுங்க மாமா. என்ன மன்னிச்சிருமா. என்னாச்சு மாமா? எதுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சு? எதுக்கு இந்த மன்னிப்பு? கயல், மூர்த்தியும் தினமும் இன்னைக்கு உன் கல்யாண பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சரி. அப்ப மனோஜ் உனக்கும் அவனுக்கும் இடையில நடந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு பத்திரிக்கையை கிழிச்சு போட்டு தட்டை தூக்கி போட்டு ஒரு பெரிய கலவரமே பண்ணிட்டாமா. அதனால மூர்த்தியும் தினமும் மனசுடைஞ்சு வீட்டை விட்டு வெளியே போனாங்க. நான் மூர்த்திக்கு பல தடவை ஃபோன் பண்ணி பார்த்தேன். அவன் ஃபோன் எடுக்கவே இல்லை. அதனாலதான் உனக்கு ஃபோன் பண்ணி நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். சாரி கையல், என் பையன் பண்ண தப்புக்கு நான் உங்க குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரிங்க மாமா, வைங்க. நமக்கு இந்த அவமானம் எல்லாம் தேவையா? சின்ன வயசுல இருந்து எதுக்காக போராடுற? யார்கிட்டயும் எதுக்காகவும் இறங்கி போயிடக்கூடாதுன்னு தானே. நம்மள ஒரு பொருட்டாவே மதிக்காத சொந்தம் எதுக்குன்னு கேக்குறேன். அத்தையோட கேரக்டர் என்னன்னு உனக்கு தெரியாதா? நம்மள கேவலப்படுத்தி தலகுனிய வைக்கணும்னா அப்படியே முந்திக்கிட்டு வருவாங்க. சும்மாவே நம்ம மனசு நோகடிக்கிறவங்களுக்கு இப்ப இந்த மனோஜோட விஷயமும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாயிடுச்சு. என் மேல இருக்கிற கோவத்தை அந்த மனோஜ் உன் மேல காட்டியிருக்கான். அடக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு பணத்திமிரல ஓவரா ஆடிட்டு இருக்கான் அவன். ஏய், அவங்களுக்கும் எனக்கும் ஆகாதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அங்க போன? அக்கா அக்கா அக்கா, அண்ணனா ஒன்னும் போல. பெரியப்பா பிரியமா தான் வீட்டுக்கு வந்து ராஜ்யத்துக்கு மொத பத்திரிக்கை கொடுக்கணும்னு கம்பல் பண்ணி அண்ணனை கூட்டிட்டு போனாங்க. டேய் சும்மா இரு. நினைச்சேன் இதுக்கு காரணமே அந்த பெரியப்பாவா தான் இருக்கும். ஒண்ணு அவர் கால்ல விழணும், இல்ல நாம அவர் தங்கச்சி கால்ல விழணும். மொத்தத்துல சுயமா சம்பாதிச்சாலும் நாம யார் காலடியிலாவது அடிமையா விழுந்தே கிடக்கணும். அப்போதான் அந்த ஆள் நிம்மதியா இருப்பார். இங்க பாருங்க, உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல அக்கறை இருந்துச்சுன்னா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நல்லவங்க 4 பேர் கூப்பிட்டு அவங்க தலைமையில எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அதை விட்டுட்டு பணத்திமிர்ல இருக்கிறவங்கள கூட்டிட்டு வந்து பெருமை அடிக்கணும்னு அடிமையாக நினைக்காதீங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன கொன்னு கூட போட்டுருங்க. அக்கா என்னம்மா பேசுற? வயிறு எரியுதா? நீ வயிறு எரியுது. இதுக்கப்புறம் அந்த அத்தையும் வேண்டாம், மாமாவும் வேண்டாம். இத்தனை வருஷம் எங்க இருந்தாங்க? எங்க இருந்தாங்களோ அங்கே இருக்கட்டும். நாமளாவது இங்க நிம்மதியா இருப்போம். ஐயோ அப்படிலாம் சொல்லாத.